அநாதி தேவனுன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே அநாதி தேவனுன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனுன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே காருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பை காருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பை இவனாதரத்தில் நயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனுன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. இதை நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். Now my God, may your eyes be open and your ears attentive to the prayer offered in this place. நம்ம பார்க்கும்போது நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம வீட்டில் இருந்து ஜெபிப்போம், அதையும் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனால் ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபிக்கும்போது அதுக்கு பதில் உடனடியாக கிடைக்கிறது. எதை வச்சு இப்படி சொல்கிறேன்னா, அண்ணனுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லைன்னு வீட்டில் இருந்து நிச்சயமாக ஜெபிச்சிருப்பாங்க. ஆனால் ஆலயத்துக்கு ஒரு முறைக்கு ஒரு நேரம் தான் வர முடியும். வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்திற்கு உடனே ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம ஆலயத்தில் வந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். ஆமாங்க, அதே போல தான் ஆலயத்துக்கு போக வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாய் உங்க அருகாமையில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவோ இடத்துல அப்படி இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிறதுக்கான வாய்ப்பை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போக முடியாம எவ்வளவோ இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகுவோம், ஆலயத்துக்கு போகுவோம். அண்ணா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தது போல நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆகவே எப்போவுமே ஆலயத்தை நேசிங்க, அங்கே போங்க, பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பைபிள் வாசிங்க, வேதத்தை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். God bless you all.